பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விஜய் நடித்த திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து 40 அடி உயரமுள்ள விளம்பர பதாகைக்கு பாலாபிஷேகம் செய்து ரசிகர்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடினார்கள். இது தொடர்பாக ரசிகர் ஒருவரிடம் செய்தியாளர் மாரிசாமி நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். நடிகர் விஜய் நடிக்கும் திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. அதாவது தமிழ் திரையுலகை பொறுத்தவரை திரைப்படத்தின் தொழில்நுட்ப விஷயங்கள் மற்றும் திரைப்படத்தை தயாரிப்பது மட்டுமே சென்னை மாநகரம், திரைப்படத்தின் வெற்றியை நிர்ணயிப்பது திரைப்படம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை சொல்லுவது மதுரை மாநகரம் தான். அந்த வகையில் இன்று மதுரையில் 6 திரையரங்குகளில் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு பிரத்யேக ரசிகர் காட்சிகள் திரையிடப்பட்டன. ரசிகர் காட்சிகளுக்கு முன்னதாக திரைப்படத்தை திரையிடப்படும் தியேட்டர்கள் முழுவதும் விஜய் படம் பொறித்த பேனர்கள், பிளக்ஸ் போர்டுகள், 40 அடி 50 அடி உயர பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ரசிகர்கள் ஆரவாரமாக அந்த பேனர்களுக்கு மலர் மாலை அணிவித்தும், பால் ஊற்றி அபிஷேகம் செய்தும், தேங்காய் உடைத்தும், மேலும் அதிகபட்சமாக தியேட்டரின் வாசலில் விஜய் படம் வருவதை முன்னிட்டு ஆரவாரமாக கேக் வெட்டியும் தங்களது ஆரவாரத்தை வெளிப்படுத்தினர். இதுபோன்ற ஆரவாரங்களை வெளிப்படுத்தியுள்ள ரசிகர்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள், தங்களின் ஆரவாரங்கள் எப்படி இருக்கிறது என்பது பற்றி நம்முடன் இப்போது விஜய் ரசிகர் தங்கபாண்டியன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். இப்ப ஆரவாரங்கள் படம் இன்னைக்கு காலைல 5 மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மதுரையில 6 தேட்டர் இருக்கு. சூப்பர் ஸ்டார் இளையராஜா விஜய் அவர்கள் இந்த படத்துல ஒரு போலீஸ் அதிகாரி வருவாங்க. போலீஸ் அதிகாரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நேர்மையான அதிகாரியாக இருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றத தெளிவாக இந்த படத்தில் எடுத்து கொடுத்திருக்காரு. அதுபோக குடும்ப பாங்காக குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி பிள்ளைகள் பண்ணணும், நாங்க எதிர்பார்த்ததை விட இந்த படம் ரொம்ப அருமையாகவும் சூப்பரா வந்திருக்கு. ரசிகர்களுக்கு மட்டுமல்ல குடும்பத்தில் அனைவருக்கும் இந்த படத்தை பார்த்து கண்டுகளிக்கிற மாதிரி ஒரு மாபெரும் விருந்தாக இந்த படம் அமைந்திருக்கு. படம் சூப்பரா வந்திருக்கு. இளையராஜா விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் விஜயாக இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் விஜயாக இருக்கின்றார். இந்த படம் மிக நன்றாக வந்துள்ளது. குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய படம் என